சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே இப்போது ராஜாங்கம் கூட்டின மாநாட்டில் தமிழ்ச்செல்வி பேசின பேச்சை கேட்டு அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டுட்டு அது நம்ம ராஜாங்கையோடைய மருமக தான் சொன்னவொடனே அவங்க எல்லாருமே அந்த தமிழ்ச்செல்வியை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. ராஜாங்கம் பரவாயில்லைங்க, உங்களை விட உங்கள் மருமக ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. என்ன படிச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்ட உடனே அங்கே ராஜாங்கம் எதுவும் பேசாமல் நிற்கிறாரு. சன்னியாசி ஒன்று அந்த பொண்ணு 12வது படிச்சிருக்கு. ஓ, 12வது படித்த பொண்ணு இந்த அளவுக்கு திறமையாக பேசுகிறாங்களே, பரவாயில்ல. நம்ம கட்சியில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க எப்படி மக்களுடைய மனசை கவர மாதிரி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பேசுகிறாங்க அந்த பொண்ணு. ராஜாங்கம் வேணா நீங்கள் நிற்கிறத விட அந்த பொண்ணு நிற்க வைங்க, இன்னும் நம்ம கட்சியோடைய பேர் சூப்பராக போவோம். எம்எல்ஏ என்ன எம்பிக்கு நிற்க வச்சாலும், ஏன் எங்கள் பதவிக்கு நிற்க வச்சா கூட ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ராஜாங்கம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி வச்சு ராஜாங்கத்தை அந்த அமைச்சர்கள் எல்லாமே பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் முன்னாடியே அவங்க சிஎம்க்கு கால் பண்ணுறாங்க. தலைவரே, இது மாதிரி ராஜாங்கத்துக்கு இந்த ஊரில் சரியான மரியாதை, அதுலேயும் அவங்க வீட்டு மருமக தமிழ்ச்செல்வியான் பேர் 12வது தான் படிச்சிருக்கான் அந்த பொண்ணு. அவ்வளோ அழகாக பேசுகிறான் மாநாட்டில். இது வரைக்கும் எழுதி வச்சுக்கிட்டு நாம் பேசுகிறத விட ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. வரக்கூடிய நம்ம பொதுக்குழு மீட்டிங்க்கெலாம் கூட அந்த தமிழ்ச்செல்வி பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்ரு கேட்டோம்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு எழுதி கொடுப்பாங்க. அதை வச்சு பேசினா கண்டிப்பாக நாம் மக்களை ரொம்ப ஈஸியாக கவர்ந்துடலாம். அந்த பொண்ணு பேசுனதை பார்த்து காசே கொடுக்காம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மக்கள்லாம் வந்து ஒன்றா கூட்டுறாங்க தலைவரை. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பேசுகிறான் அந்த பொண்ணு. கண்டிப்பாக ராஜாங்கம் இந்த முறை இந்த ஊரில் இது வரைக்கும் அவர் ஜெயிக்காத முறையில் ஜெயிக்க போகிறாரு. அந்த அளவுக்கு ஓட்டு வரப்போகுது, எனக்கு நம்பிக்கை இருக்குது தலைவரை அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே தமிழ்ச்செல்வியை புகழ்ந்து பேசுகிறாங்க. ராஜாங்கத்துக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ஒன்றுமே பேச முடியல. அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் இந்த ஈஸ்வரி தாமரை எல்லாருமே அதை காதை வாங்கிட்டு இருக்காங்க. ச்சே, இந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டோட துரத்தலான்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ திட்டம் போட்டோம். ஆனால் நம்ம போட்ட திட்டம் எல்லாமே இப்போது அவளுக்கு சாதகமாக போய் முடிஞ்சிச்சு. என்னடி பண்ணுறதுங்க அப்படி மாதிரி சாவித்திரி தாமரை பார்த்து சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா விடுங்க, ஏதாவது பண்ணுவோம் நம்ம அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் சேது கருப்பு, சேதுவால் பேசவே முடியல. சேது அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. கருப்பு பயங்கரமாக கை தட்டிட்டு இருக்காரு. உடனே இங்கே தமிழ்ச்செல்வி எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த விஷயம் போன உடனே அங்கே நம்ம அப்பாத்தாக்கு தெரிய வருது. தமிழ்ச்செல்வி தான் அங்கே போய் பேசினா, தமிழ்ச்செல்வி மட்டும் பேசாமல் இருந்தா அப்படின்னா ஊர் மக்கள் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. தமிழ்ச்செல்வி பேசுனதால தான் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே எல்லாரும் அப்பாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. சொல்லப்போனால் சென்னையிலேருந்து வந்தாங்களே அமைச்சர்கள், அவங்களே முதல்ல யாருமே வரலன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்பா மேலே கொஞ்சம் அவமரியாதை வந்திருக்கும். ஆனால் தமிழ்ச்செல்வி வந்து பேசின பேச்சை கேட்டப்போ தான் அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாமே அங்கே வந்தாங்க. வந்து அவங்க கொடுத்த எதிர்பார்ப்பு அலப்பறையெல்லாம் பார்த்து அமைச்சர்கள்லாம் மிரண்டு போயிட்டாங்க. தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ராஜாங்கத்தோடைய மரியாதை அங்கேயே போயிருக்குமோன்னு பயமாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்கள் அப்பத்தா, அப்படியா தமிழ்ச்செல்வி அதெல்லாம் பண்ணா, அவள் இந்த வீட்டு மகராசிடா, மருமகடா, இந்த குடும்பத்தோட வாரிசு சுமக்கிறது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் மரியாதையே காப்பாற்றிட்டாளா, அவளை கூட்டிகிட்டு வாடா, இங்கே அவளை சுற்றி போடுங்கடா. ஈஸ்வரி, போய் ஆராத்தி காய்ச்சி எடுத்துகிட்டு வா. அவள் தமிழ்ச்செல்வி வந்தோடனே அவளை ஆராத்தி எடுத்து உள்ளே கூட்டியாரணும், கேட்டுக்கு வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே அப்பத்தா எல்லாம் கேட்டுட்டு போய் நிற்கிறாங்க. அதே மாதிரி ராஜாங்கம் காரும் வருது. தமிழ்ச்செல்வி வெளியே வராங்க. வந்த உடனே ராஜாங்கம் இருப்பா, முதல்ல நம்ம மருமக தமிழ்ச்செல்வி இருக்கால, அவளால் தான் எல்லாம் நடந்துச்சாமே, அவளுக்கு முதல்ல ஆராத்தி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, என்னம்மா என்ன உனக்கு வந்து மண்டை குழம்பு போச்சா, அண்ணனுக்கு ஆராத்தி எடுப்பியா, அவளுக்கு போய் ஆராத்தி எடுக்கிற, போமா அண்ணன் பேசிடுமா அப்படின்னு சொல்லுவோம். ராஜாங்கம் ஒன்று சாவித்திரி அப்படின்னு கை காட்டுறாரு. சாவித்திரிகள் ஒன்றுமே புரியல. என்னடா இது, இந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு இறங்கிட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்தோடனே, தமிழ்ச்செல்வி இங்கே வா நீ அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்க அப்போ தானே ஓடி வராங்க. கொடுங்க அப்போ தான் எடுக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஏய், உனக்கு தாண்டி எடுக்கவே போகிறேன், என்ன பார்த்தா சொல்கிறீங்க, நில்லு நீயா, இல்லை பார்த்தா எனக்குலாம் அது வேணான்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்க உடனே நில்லுமா அப்படின்னு சொன்னதும் தமிழ்ச்செல்வி ஒன்றும் பேசவே முடியல, அப்படியே நிற்கிறாங்க. உடனே அப்பத்தை ஆராத்தி எடுத்து உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அதை பார்த்து சேது அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. கருப்பொண்ணே, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க, பாத்தியா அப்பாவே நில்லுமான்னு சொல்கிறாரியா, இன்னைக்கு தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லைன்னா உங்கள் அப்பாவுடைய மானமயத்தை யோசிச்சுப்பாரு. அமைச்சர்கள் முன்னாடி மாமா ரொம்ப கூனி குறுக்கி போயிருப்பாரியா, அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி தான் எல்லாம் பண்ணா. என்னய்யா நீ இதெல்லாம் பார்த்துட்டு கூட இன்னும் பேசாமல் அமைதியாக இருக்க, ஏய்யா உன் மனசுன கல்லா, உங்கள் அப்பாவே மன்னிச்சிட்டாரியா, நல்லா யோசிச்சு பாரு மாப்பிள்ளை. தமிழ்ச்செல்வி மாமாவோட மரியாதை கெட்டுக்கூடாதுன்னு சொல்லி தான் அங்கே வந்து அவ்வளோ தூரம் பேசி மக்கள்லாம் ஒன்றா கூட்டினா. அப்படியாப்பட்ட பொண்ணாயா அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போக வச்சிருப்பா, நல்லா யோசியா சேது, இதில் வேறு எதுவும் நடந்திருக்கியா, அதை கண்டுபிடிக்கணும். கருப்பு சேதுவை பார்த்து பேசுகிறாரு. சேதுவும் ஆமாம் மாமா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு இது வரைக்கும் தமிழ்ச்செல்வி பண்ணதெல்லாம் தப்பாக தான் தெரிஞ்சது.
ஆனால் இன்னைக்கு அவள் அப்பாவுக்கு ஒன்றுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான் ஓடி வந்து இப்போது எல்லாத்தையுமே பண்ணலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ சொல்கிறது சரிதான் மாமா அப்படின்னு சொல்ல, அப்பா என் மாப்பிள்ளைக்கு இப்போயாச்சும் புத்தி வந்துச்சு. இப்போ தான் மாப்பிள்ளை உன் கண்ணை நீ திறந்துருக்க. இனிமே இந்த பார்வையில் பாரு மாப்பிள்ளை, தமிழ்ச்செல்வி பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு தெரியும் மாப்பிள்ளை. நீ மட்டும் மனசு வச்சு இறங்கி நீ எல்லாத்தையும் விசாரிச்சனா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள்ளை. நான் சொல்கிறது உனக்கு கேட்குறியா நீனு? மாமா சொன்னால் கேட்பேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, சொல் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை எனக்கு ஊரில் ஒரு சில பேர் சொன்னாங்க, நம்ம சொன்னால் கோப்படக்கூடாது மாப்பிள்ளை. சொல்லு மாமா. நம்ம இவங்க இருக்காங்கள சாவித்திரி, சாவித்திரி தாமரை, தாமரையோட சித்தப்பா இருக்கார்ல பசுபதினு சொல்லி பக்கத்துல ஒருத்தர். ஆமாம், அவருடைய ஆளுங்க தான் வந்து அன்றைக்கி ஹோட்டலை அடித்து நொறுக்கினதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு மாப்பிள்ள. அது மட்டும் இல்லை, அதெல்லாம் சொன்னது தாமரை தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு போகுது மாப்பிள்ள. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பக்கத்து ஊருக்கு போவோம், போயிட்டு அங்கே விசாரித்து பார்ப்போம். அப்படி அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வீட்டில் தான் மாப்பிள்ள இருக்குது. நமக்கு எதிரிங்க வெளில கிடையவே கிடையாது மாப்பிள்ள. ஏன்னா உங்கள் அப்பா அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருயா வெளியில் ஊருக்கெல்லாம். அதனால் ஊரில் இருக்கிற ஒரு பையனும் உங்கள் அப்பாவை எதுக்குன்னு நினைக்க மாட்டான். நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ தான் மாப்பிள்ள இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, சேது ஒன்று என்னம்மா சொல்கிற? ஆமாய்யா, மாமா ஏன் அவன்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? ஊரில் ஒரு சில வாலிப பசங்க பேசியிருந்தாங்க மாப்பிள்ள, இளம் பசங்களாம். அவனை சொன்னதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், யாரும்மா சொன்னா உனக்கு? இங்கே வாயா அப்படின்னு சொல்லி ஒரு அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போயிட்டு, அண்ணன் அன்றைக்கி நம்ம செல்லப்பண்ணி ஹோட்டலில் அடிச்சு நொறுக்கினாங்களே, அதில் யாரோ உங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்குன்னு சொன்னீங்களே, யாருன்னு அப்படின்னு கேட்கவும், அவர் ஒன்று ஒரு பேர் சொல்கிறாரு. ஆமாம், என் சொந்தக்கார பையன் தான், அவன் பக்கத்து ஊரில் தான் இருக்கான். அவன் தான் வந்து அன்றைக்கி அடிச்சு நொறுக்கினானா என்கிட்ட சொன்னான். அப்படியாண்ணே, யாருன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கினாங்களாம்? நம்ம பக்கத்து ஊரில் பசுபதி ஒருத்தர் இருக்கார்லப்பா, அதான் உங்கள் சேதுவுக்கு தெரியுமே, சேதுவோட அத்தை பொண்ணுக்கு தாமரை, தாமரோட சித்தப்பா தானே அது. அவர் சொல்லி தான் அடிச்சு நொறுக்கினதா சொன்னாங்க. அது இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சொல்லி தான்ப்பா செஞ்சாங்களாம் அப்படின்னு சொல்லவும் சேது கோவப்படுறாரு. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. மாப்பிள்ள மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, விசாரிக்கணும் இடத்துல விசாரிக்கணும் மாப்பிள்ள, இரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தனியாக வராங்க. பார்த்தேன் மாப்பிள்ள, நான் சொன்னேன்ல, நம்ம குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் சொல்லி தான் மாப்பிள்ள தான் நடந்திருக்கு. இதுதான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறேன். வா அந்த பையனை போய் பார்த்து 2 தட்டு தட்டணும்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேது அழைச்சிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறாரு. அவங்க சொன்ன அட்ரஸ் அந்த பையனை போய் விசாரிக்கிறாங்க. அன்றைக்கி அந்த ஹோட்டல் அடிச்சுன்னு கொஞ்சம் நீயாப்பா அப்படின்னு கேட்கவும், சேதுவை பார்த்து அவன் பயந்துடுறான். ஆமாண்ணே, அண்ணன் தான் அன்றைக்கி வந்து எனக்கு அடித்தாங்களே அப்படின்னு சொல்லவும், இப்போ சொல்லியா அன்றைக்கி உண்மையாகவே உங்களை யார் அனுப்புனாங்க? யார் அனுப்பி நீங்கள் வந்து அந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்குனீங்க? உங்களுக்கு எதுவும் பர்சனலாக நீங்கள் குடிச்சிட்டு வந்து அடிச்சிங்களா, இல்லை யாராவது சொல்லி அடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். யோ இங்கே பாரு தம்பி, இவன் அந்த ஹோட்டலுடைய மருமவன், புரியுதா? இவனை பற்றி உனக்கு தெரியும், அன்றைக்கி அடிச்சாட்டி ஞாபகம் இருக்குல்ல. அதனால் நீயா ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டனா ஒரு பிரச்சனை இல்லை. நீ எதனா பொய் சொல்ல நினச்சனா கண்டிப்பாக மாப்பிள்ளை திரும்பவும் உன்னை இதே இடத்துல அடித்து துவைச்சி தும்சம் பண்ணிடுவார் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், அந்த பையன் உண்மையை சொல்கிறான். ஆமாங்க, இது மாதிரி இங்கே பசுபதி இருக்காங்கல்ல, அவங்க சொல்லி தான் அங்கே போனோம். அவங்களுக்கு யாரையா சொன்னா அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க அது அவருக்கு தெரியல அப்படிங்கிற மழுப்பவும், திரும்ப சேர்த்து பலான்னு அற விட்றாரு. அற விட்ட உடனே சொல்லிடுறான் உண்மை எல்லாத்தையுமே. இது மாதிரி உங்கள் வீட்டில் யாரும் தாமரை இருக்காங்களாமே, தாமரை சொல்லி தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச உடனே சேது இங்கே செம்ம கரண்டாகிறாரு. மாமா அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மை தானே மாமா அப்படின்னு சொல்ல, அதுதான் மாப்பிள்ள நான் சொன்னேன்ல, நம்ம வீட்டில் ஒரு ஆள் சொல்லி தான் இதெல்லாம் நடந்திருக்கு மாப்பிள்ள. நீங்கள் தான் தமிழ்ச்செல்வி தங்கச்சியை தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. தமிழ்ச்செல்வி தங்கச்சி நம்ம குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், சரி மாமா வா மாமான்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போயிட்டு தாமரை கூப்பிட்ற சேது. சேது கூப்பிட்டு தாமரை ரொம்ப சந்தோஷமாக ஓடுவாங்க. என்ன மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, தாமரை உனக்கு பக்கத்து ஊரில் பசுபதினு சித்தப்பா இருக்காரா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, ஏன் மாமா அப்படின்னு கேட்டுட்டு தாமரை உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஏன் அதை பற்றி விசாரிக்கிறாரு, ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி தாமரை, உங்கள் சித்தப்பாட்ட பேசுவியா நீனு அப்படின்னு சொல்ல, பேசுவோம் மாமா அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் சித்தப்பா கொஞ்சம் கால் பண்ணு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மாமா? இல்லைம்மா கொஞ்சம் பேசணும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லவும், தாமரை உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோடனே, தாமரை சொல்லு தாமரை, என்ன என்கிட்ட சொன்ன மாதிரி ஹோட்டலில் அடிச்சு நொறுக்கணும், அது சரியாக வரல, இப்போ என்ன பண்ண, வேறு எதுவும் பிளான் இருக்கா, திரும்ப ஆளுங்களை அனுப்ப சொன்னியே இப்போ அனுப்பவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே தாமரைக்கு ஒன்றும் பேசவே முடியல. அப்படி டக்குனு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மாமா அவர் வேறு எதுவும் தப்பாக நினச்சிட்டு பேசுகிறார் மாமான்னு சொல்ல, பலான்னு அற விட்றாங்க தாமரையா சேது. அற விட்ட உடனே அங்கே சத்தம் கேட்டு டக்குனு அப்பத்தான் வந்துடுறாங்க. டே பேராண்டி சேது ஏன்டா அவளை அடிக்கிற அப்படின்னு கேட்கவும், கருப்பு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்பத்தா பலான்னு அற விட்றாங்க தமிழுக்கு, சாரி தாமரைக்கு. அடி பாவி, வாழ வந்த குடும்பத்தில் என்ன நீ காரியம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு, உன்னை போய் என் புள்ள சோறு போட்டு வளர்த்துட்ருக்கான், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கேட்டுக்கிட்டு தான் பண்ணிட்டுருக்கீங்களா, அடி பாவீங்களா, நீ நல்லா இருப்பீங்களா அடி அப்படின்னு சொல்லி அடிக்க எல்லாருமே வந்துடுறாங்க. கூட்டம் கூட்டிடுது. ராஜாங்கமும் வந்துடுறாரு. என்னான்னு கேட்குறாரு. அப்போ தான் கருப்பு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராஜாங்கத்துக்கு செம கோவம் வருது. தமிழ்ச்செல்வி ஒரு ஓரமாக நிற்கிறாங்க.
உங்களெல்லாம் போய் நல்லவன் நினச்சேன் சூறுபட்டு வளர்த்தா, ஆனால் நீங்கள் என் வீட்டு சோத்த தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே, நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் காரி துப்புறாரு. இங்கே சாவித்திரி வந்தோடனே சாவித்திரி கேட்குறாங்க, என்னாச்சும்மா என்ன பிரச்சனைன்னு கேட்கவுடனே அப்போ தான் சாவித்திரி பலான்னு வர விட்றாங்க. உன்னெல்லாம் பொண்ணு நினச்சேன் பாரு, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறியே, நீலாம் ஒரு பொண்ணாடின்னு சொல்லி அப்போ தான் பயங்கரமாக கோவப்படுறாங்க. சாவித்திரிக்கு அப்போ தான் தெரியுது எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. உடனே சாவித்திரி அப்போ தான் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, அம்மா மன்னிச்சிருமா, என்னையும் பொண்ணையும் தெரியாமல் பண்ணிட்டோமா, ஏதோ புத்தி இட்டு பண்ணிட்டோமா, மன்னிச்சிருமாங்கிறாங்க. உடனே அப்பா தான் சொல்கிறாங்க, சேது இந்த 2 கழுத்தையும் பிடிச்சி கொண்டு வீட்டு வெளியே தள்ளுடா, இது 2 வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம நிம்மதியை கெட்டு போயிடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல 2 விக்கெட் வீட்டில் அவுட் ஆகிடுச்சு, மீதி இருக்கிற 2, 3 விக்கெட் அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா அப்புறம் சொத்து ஃபுல்லாக நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை பார்த்து அப்படியே கையெடுத்து கும்புறாரு, என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. தமிழ்ச்செல்வி அப்படியே ஒன்றும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. சேது தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க, என்னையும் மன்னிச்சு தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற மாதிரி சேது தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எபிசோட் போக போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.